தொடர்ந்து தற்போது கிடைத்த முக்கிய செய்தி ஒன்றையும் பார்த்துவிடலாம். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் கிணற்றில் கார் கவிழ்ந்து 5 பேர் பலியான விவகாரத்தில் தற்போது ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் பாஸ்கர். சாத்தான்குளத்துல கிணற்றில் கார் விழுந்து 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் எதிரொலியாக தலைமைச் செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிணறுகள், ஆபத்தான கிணறுகள், மூடப்படாத கிணறுகளுடைய விவரங்களை உடனடியாக அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும். முதல் கட்டமாக அந்த இடங்கள்ல பலகைகள் வைக்க வேண்டும். அங்கு வரக்கூடிய வாகனங்களில் வரக்கூடியவர்களுக்கு எளிதாக தெரியும் வகையில, இரவு நேரங்களிலும் தெரியும் வகையில அங்கு பலகைகள் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும், அதே நேரத்துல சாலைகளுடைய தரம் குறித்தும் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்பதும், அதனுடைய அறிக்கையும் உடனடியாக தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உத்தரவாக இருக்கிறது. சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய கிணறுகள் மற்றும் பள்ளங்கள், பாதுகாப்பாக இல்லாத இடங்களை எல்லாம் ஆய்வு செய்து உடனடியாக பாதுகாப்புக்குள்ளான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதும் தலைமைச் செயலாளருடைய உத்தரவுடைய முழு சாராம்சமாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.